சதுரங்கத்தில் பலரை தாக்குதல் செய்வதுதான் வெற்றிக்கான ஒரே வழி என்று நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்ன? சில நேரங்களில் மிகச்சிறந்த வெற்றிகள் பலமான பாதுகாப்பிலிருந்து வருகின்றன. பாதுகாப்பு என்பது பலவீனம் அல்ல, இது ஒரு தந்திரம். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தாக்காவிட்டால் கூட நீங்கள் வெற்றி காணலாம். சீரான பாதுகாப்பு உங்கள் எதிரியை தவறுகளுக்கு வழி செய்கிறது. அப்போது நீங்கள் தாக்கலாம் அல்லது வெற்றியை சமன் செய்யலாம். தாக்குதல் என்பது 3 முறைகளை மட்டுமே கொண்டுள்ளது: ஒரே மாதிரியான காய்கள், சமமான மதிப்பீடு மற்றும் சக்தி. ஆனால் தற்காப்பு, இது எதிர்த்து போராட 5 சக்தி வாய்ந்த வழிகளை திறக்கிறது. முதல், எதிர் நடவடிக்கை. அவர்கள் தாக்கும்போது நீங்கள் திருப்பித் தாக்குங்கள். வெறும் ஓட வேண்டாம். அவர்களின் தாக்கத்தை உங்கள் வாய்ப்பாக மாற்றி பாதுகாத்துக் கொள்ளவும். இரண்டாவதாக, ஆதரவை அழைக்கவும். தற்காப்பு என்பது குழுப்பணி. வலுவூட்டல்களைக் கொண்டு வாருங்கள். பாதுகாக்கப்பட்ட ஒரு காய் தடுக்க முடியாததாகிவிடும். மூன்றாவதாக, புத்திசாலித்தனமாக பின்வாங்குதல். சில நேரங்களில் பின்வாங்குவது என்பது முன்னேறுவதாகும். பயத்தில் ஓடாமல், வாழ, போராட, மற்றொரு நாள் வெற்றி பெற ஓட வேண்டும். நான்காவது, தற்காத்து எதிர்கொள். இப்போதே தடு, பிறகு தாக்கு. உங்கள் தற்காப்பு அழுத்தத்தை உருவாக்குகிறது. உங்கள் பொறுமை சக்தியை உருவாக்குகிறது. ஐந்தாவது, தடுப்பது. தாக்குதலை அது அடையும் முன் நிறுத்துங்கள். போரில் ஒரு கேடயத்தைப் போல நெருப்புக் கூட்டில் ஒரு காயை வைக்கவும். தற்காப்பு போர்களில் வெற்றி பெறுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், எல்லா போர்களிலும் பலத்தால் வெற்றி பெறுவதில்லை. தற்காப்பு என்பது சக்தி, உத்தி மற்றும் பொறுமை. சதுரங்கத்திலும் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி தற்காப்பு.